எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது பொதுவாக நாம் யாரையாவது மீட் பண்ணாலோ இல்லை நம்மளை யாராவது மீட் பண்ணாலோ ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப், கல்யாண வீடு, துக்க வீடு, இந்த மாதிரி பழக்கப்பட்ட முகம் எங்கெல்லாம் தென்படுதோ அங்கெல்லாம் கேட்கப்படுற உபசரிப்பு, நலம் விசாரிப்பு, பஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு நிறைய விதத்தில் கேட்கப்படுற ஒரு பொதுவான கேள்வி. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்கு? அதுக்கு பதிலாக, அதாவது அதுக்கு ஆன்சராக நாம் சொல்கிற இல்லை நாம் கேட்கப்படுற பொதுவான பதில் என்னென்னா, இருக்கேன், ஏதோ இருக்கேன், உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்கேன், வேற 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 நம்ம என்னெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். யோசிங்க ஒரு நிமிஷம். இந்த மாதிரியான வார்த்தைகள் பதிலாக வர்ற இடத்துல நான் நல்லா இருக்கேன்னு மனசார சொல்கிற ஆளா நீங்கள்? அப்படி இருந்தீங்கன்னா சச் எ பியூட்டிஃபுல், நல்ல மனநிலையில் நீங்கள் இருக்கீங்க. உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஹாய், ஹலோ, வணக்கம், எப்படி இருக்கீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் டு பி ஹார்ட்ல இருந்து சொல்லிட்டு வாங்க. அந்த கேப்பில் கம்ப்யூட்டர் ஜி, லெட்ஸ் ப்ளே த இன்ட்ரோ மேன். Sing in the rain, I am singing in the rain, I want more in the rain. எஸ், பொதுவாக நம்ம அட்டன் பண்ணுற எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே நாம் கேட்குற நம்மக்கிட்ட கேட்கப்படுற ஒரு காமனான கேள்வி தான் இது. ஏன்டா எப்படி இருக்கீங்க அப்படின்றது சாதாரணமான வார்த்தை தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஒருத்தவங்க நம்மக்கிட்ட கேட்குற இந்த கேள்விக்கு நாம் எப்படி இருக்கோம், நாம் என்னவா இருக்கோம் அப்படின்றத வார்த்தைகளாக நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக வார்த்தைக்கு, அதாவது வேர்ட்ஸுக்கு பவர் இருக்குது. சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். எல்லாருமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறோம், இ-காமர்ஸ் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். நமக்கு பிடிச்ச கண்டென்ட், அதாவது மீம்ஸ், வீடியோஸ், ரீல்ஸ், இந்த மாதிரிப்பட்ட நமக்கு பிடிச்ச கண்டென்ட்டை நம்ம லைக் பண்ணுறப்போ, இல்லை அதுக்குள்ள நம்ம கமெண்ட் பண்ணி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ, சேம் அதே ரிலேட்டடான கண்டென்ட் நமக்கு ஃபர்தராக நியூஸ் ஃபீல்டில் அகைன் காட்டும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இ-காமர்ஸ் சைட்டுக்கு போகிறோம், இ-காமர்ஸ் ஆப்புக்கு போகிறோம். அங்கே போய் நம்ம ஒரு பொருளை விஷ்லிஸ்ட்டில் போடுறோன்னா திரும்ப நமக்கு சோஷியல் மீடியாவில் ஷோ ஆகும். அதே மாதிரி தான் ஹியூமன்ஸுக்கும் இந்த யூனிவர்சல் அல்காரிதம் அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குது. என்னடா இவன் அல்காரிதம், மெஷின் லேர்னிங்னு இங்கே அவனோட பழத்தை பற்றி புலம்பிக்கிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக இங்கே சிங்க் இருக்குது. நாம் என்ன பேசுகிறோம், என்ன நினைக்கிறோம், என்ன பண்ணுறோம், என்ன மனநிலையில் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம பாடி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கும் மேலே நம்ம பேசுகிற வேர்ட்ஸுக்கு பவர் இருக்குது. நம்மளோட மனநிலையையும் நம்மளோட வேர்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி பாசிட்டிவாக பேசுகிறோன்னா கண்டிப்பாக பாசிட்டிவாக நமக்கு ரிட்டர்ன் வரும். நெகட்டிவாக பேசுகிறோன்னா கண்டிப்பாக நமக்கு நெகட்டிவாக தான் வரும். ட்ரஸ்ட் மீ, ஒரு 21 days இதை நீங்களே செக் பண்ணி ட்ராக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபீல் பண்ணுவீங்க. என்னடா இவன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு பாசிட்டிவாக பேசு, பாசிட்டிவாக நினை, பாசிட்டிவாக பண்ணுன்னு சொல்லி 21 daysக்கு கெடு கொடுத்துருக்கானேன்னு பார்க்குறீங்களா? எஸ், டே 1ல் இருந்து நம்ம பாட்காஸ்ட்டை ரெகுலராக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக எண்டிங்கில் நம்ம சொல்கிற அந்த வேடை கேட்டிருப்பீங்க. அதுதாங்க, உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் கூட இருக்கவங்கள நோ 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 உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டா அதுவே உங்களை கூட இருக்கவங்கள நல்லா வச்சுக்கும். அப்படி நம்ம ரெகுலராக சொல்கிறத நோட் பண்ணியிருப்பீங்க. எஸ், உங்களை நீங்கள் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்களா? என்னைக்காச்சும் உங்கள் இன்னர் வாய்ஸ் கிட்ட எப்படி இருக்க அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? காமனாக நாம் யாருமே நம்மக்கிட்டே கேட்டுக்கிறது இல்லை நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு. அதனாலே இன்றைக்கி டிப்ரெஷன்ற வார்த்தைக்கு மார்க்கெட்டில் வேல்யூ ஜாஸ்தி. யாரை பார்த்தாலும் டிப்ரெஷன், எவனை பார்த்தாலும் டிப்ரெஷன். நம்ம இம்மான் அண்ணாச்சி டேபிள் மேட்டை கோவி விற்றுட்டு இருந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம டிப்ரெஷனை கோவி விற்கலை, ஆனால் நமக்குள்ளேயே வச்சு நம்ம யார் அப்படின்றதே மறந்துட்டுருக்கோம். ஓகே, இந்த டிப்ரெஷனுக்கு செப்பரேட்டாக ஒரு எபிசோட் போடுவோம். ஸோ அதை பற்றி இன்றைக்கி ரொம்ப பேசிக்க வேணாம். எமோஷன் அண்ட் ஃபீலிங்ஸ் அப்படின்றது ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பல்வேறு வகையான எமோஷன் அண்ட் ஃபீலிங்ஸோட ஒரு புள்ளி, ஒரு கனெக்டிவிட்டி தான் நாம், அதாவது ஹியூமன்ஸ். அம்மா நிலாவை கை காட்டி குழந்தைக்கு சோறு ஊட்டுறது ஒரு வகையான எமோஷன் அண்ட் ஃபீலிங். பசங்களுக்கு பைக் மேலே வர்றது ஒரு வகையான எமோஷன் அண்ட் ஃபீலிங். ஒருத்தரோட ஐஸ், அதாவது கண்கள், அது நமக்கு தர எஸ்கேட்சி ஒரு வகையான ஃபீலிங் அண்ட் எமோஷன். ரோட்டில் வயசான கப்புள் கைப்பிடிச்சி நடந்து போகிறத பார்க்குறோமே, அது ஒரு வகையான ஃபீலிங் அண்ட் எமோஷன். ஆனால் நவடேஸ் நாம் இந்த எமோஷன் ஃபீலிங்கில் பிளாக் ஆகி நம்மளையே நாம் மறந்துடுறோம். நம்ம லைஃபோட பர்பஸை மறந்துடுறோம். நம்ம கேரக்டரையே மறந்துடுறோம். டே தம்பி, அண்ணா, அக்கா, தங்கச்சி, எமோஷன் ஃபீலிங்ஸ் வேணும்டா. கண்டிப்பாக ஃபீலிங்ஸ் வேணும் லைஃபுக்கு. ஆனால் அதுக்காக உன் ஒரிஜினாலிட்டியை தொலைச்சிக்காதரா. இப்போ நானே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் அதை ஒரு எமோஷனோட சொல்கிறேன். அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை விட்டுட்டு எமோஷனை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, என்னவாகும்? பேசிக்காக முட்டாள் ஆகும், அதனால டிப்ரெஷன் ஆகும், அட் த பாயிண்டில் பிளாக் ஆகும், அங்கேயே ஸ்டக் ஆகி நிற்போம். எமோஷன் வித்தவுட் இன்டெலிஜென்ஸ் கேன் மேக் யூ ஃபூல்ஸ். அப்படி எமோஷன் மட்டும் வச்சுருக்கிறவங்கள யாராவது ஈஸியாக யூஸ் பண்ணிட முடியும்.
ஸோ நீயா இரு, உன் வைபிள் இரு. உன் வைபிள் யாராச்சும் பார்த்தியா கூட சேர்த்துக்கோ. அது உன்னை லைஃப்பில் அப்லிஃப்ட் பண்ணும். அந்த இடத்துல அந்த பர்சனோட மட்டும்தான் நீயா இருக்க முடியும். ட்ரஸ்ட் மீ. அப்படி உங்கள் லைஃப்பில், அப்படி உங்கள் வைபிளை உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சப்போர்ட்டிவாக ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேஷன்ஷிப் இருக்காங்க அப்படின்னா விச் இஸ் கூல், விச் இஸ் கிரேட். சப்போஸ் அப்படி இல்லைன்னா யூ ஆர் காட்ஸ் கிரேஸ் சைல்டுன்னு புரிஞ்சுக்கோங்க. நவடேஸ் பீப்புள் ஆர் மேட் வீக் ஆர் பில்ட் வீக். என்னென்னா, இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வருது, எனக்கு அந்த பிரச்சனையை போய் ஒருத்தவங்கிட்ட சொல்லி சாஞ்சிக்க இடம் இருக்குதுன்னா அது ஆறுதலை மட்டும்தான் தரும். அந்த டைமில் ஐ வில் ஆக்சுவலி பிகம் சாஃப்ட். ஆனால் அந்த பிரச்சனையை நான் தனியாக இருந்து எனக்கு சாஞ்சிக்க யாருமே இல்லைன்னா நான் அதை ஃபேஸ் பண்ணும்போது ஐ வில் பிகம் வெரி வெரி பவர்ஃபுல். உனக்கு பிரச்சனையும் இருந்து உனக்கு சாயறதுக்கு இடமும் இல்லை, உனக்கு வழியும் தெரில அப்படின்னா 200% நான் ஸ்வேராக சொல்கிறேன், யூ வில் ஃபைண்ட் த வே. உனக்கு எப்போ சாயறதுக்கு இடம் இல்லையோ அன்கம்ஃபர்டபுளே உனக்கு கம்ஃபர்டபுளாக மாறிடும். ஸோ உங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, பாசிட்டிவாக பேசுங்க, எமோஷன் அண்ட் ஃபீலிங்ஸில் கொஞ்சம் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களை ஹாப்பியாக வச்சுக்க என்ன பண்ண முடியுமோ, என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணுங்கள். ஆனால் உங்களை ஒரு விஷயம் ஹர்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை விட்டுடுங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட நீங்களே கேளுங்க எப்படி இருக்க அப்படின்னு. அதுக்கப்புறம் யாராவது உங்ககிட்ட எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு கேட்டால் நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு தலைவர் ஸ்டைலில் ஒரு ஸ்மைலோட சொல்லுங்கள். அப்புறம் ஆன்டிஸ், அங்கிள்ஸ், ரிலேட்டிவ்ஸ், சுற்றமும் நட்பும் உங்ககிட்டயும் யாராவது வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு சொல்லி பழகுங்க. அந்த வார்த்தையில் வன்மம் வேணாம், வன்மம் தவிர்க்கவும். ஸோ இன்னைக்கு எபிசோடோட மைய கருத்து என்னென்னா, நல்லா இருக்கேன் அப்படின்ற வேர்ட் டு பி ஹார்ட்லேருந்து வர்றது பேசிக் ஹியூமன் நீட் அப்படின்னு சொல்லி இந்த வீக் பாட்காஸ்ட்டுக்கு முற்றுப்புள்ளி வச்சு நடைய கட்டுறேன். நெக்ஸ்ட் வீக் ஒரு நல்ல டாப்பிக்கோட வர்றேன். அது வரைக்கும் உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் கூட இருக்கவங்கள நோ 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 அதாவது அவங்கக்கிட்ட கேளுங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு. ஏதாவது வன்மத்தை பொழிஞ்சாலோ இல்லை இருக்கேன், உன் புண்ணியத்தில் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் மூக்கிலே ஒரு பொக்கு விடுங்க. வன்மத்துக்கு வன்முறையே தீர்வு அப்படின்னு சொல்லி முடிச்சுக்குவோம். See you, bye bye, take care, cheers, DK. இது ஒய் பிளட்டு, சேம் பிளட்டு. பரட்டா